நடைப்பயிற்சியின் இந்த தவறுகளை செய்யாதீங்க. புதிய நோய்கள் வரலாம், எச்சரிக்கும் நிபுணர்கள். நடைப்பயிற்சி என்பது ஒவ்வொருவருக்கும் எளிய உடற்பயிற்சியாக தோன்றினாலும் அதை சரியான முறையில் செய்வதில்தான் உண்மையான ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றன. எல்லாருடைய நடை அல்லது ஓட்டபாணியும் ஒரே மாதிரியாக இருக்காது. சிலர் காதில் இசை கேட்டு நடப்பார்கள், சிலர் மொபைலை பார்த்து கொண்டு போவார்கள். ஆனால் இவற்றில் பல பழக்கங்கள் உடலுக்கு நன்மை செய்யாமல் தீங்கிழைக்கும் வாய்ப்பு உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். வார்ம் அப். இந்த பரபரப்பான வாழ்க்கையில் பலருக்கு தங்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ள நேரமில்லை. எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இவ்வளவு பரபரப்பான வாழ்க்கையில் இரவில் தாமதமாக விழித்திருப்பதால் காலையில் எழுந்திருப்பது மிகவும் கடினம். சிலர் நடைப்பயிற்சிக்கு அலாரம் வைத்து எழுந்திருப்பார்கள், எழுந்தவுடன் நடக்க தொடங்குவார்கள். ஆனால் எழுந்தவுடன் நடப்பது நல்லதல்ல. உடல் முழுமையாக ஓய்வில் இருக்கும்போது ஒரே நேரத்தில் ஓடுவது நல்லதல்ல. ஒருவர் எழுந்தவுடன் சிறிது ஓய்வெடுத்து சூடாக வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இது உடலில் உள்ள தசைகளை இன்னும் கொஞ்சம் நெகிழ்வாக மாற்றும். பின்னர் நடப்பதும் ஓடுவதும் நல்ல பலனை தரும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நடக்கும்போது கீழே பார்க்காதீர்கள். பலர் நடக்கும்போது செல்போனை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் இலக்கின்றி நடப்பதாக நினைத்து செல்போன்களுடன் நேரத்தை கடத்த விரும்புகிறார்கள். ஆனால் இதை செய்வது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல, ஆனால் தீங்கு விளைவிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். கீழே பார்த்து கொண்டு நடப்பது நல்லதல்ல. அப்படி தலை குனிந்து நடப்பது கழுத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி அது கழுத்து வலி மற்றும் முதுகு வலியை ஏற்படுத்தும். அதே போல உங்கள் செல்போனை பார்ப்பதும் உங்கள் கண்களை பாதிக்கும். எனவே நடக்கும்போது உங்கள் செல்போனை விட்டு விலகி இருப்பது நல்லது. உங்கள் கைகளை அசைத்து கொண்டு நடக்கவும். ஓடுபவர்கள் தங்கள் கைகளை அதிகமாக அசைப்பார்கள், ஆனால் நடப்பவர்கள் செய்வதில்லை. அவர்கள் தங்கள் கால்களை மட்டுமே உடற்பயிற்சி செய்வார்கள், கைகளை அசைப்பதில்லை. ஆனால் உங்கள் கைகள் எல்லா வேலையும் செய்ய அனுமதிப்பது நல்லதல்ல. நாம் நடக்கும்போது நம் கைகளை முன்னும் பின்னுமாக அசைக்க வேண்டும். இது கை தசைகளுக்கும் பயிற்சி அளிக்கிறது. இந்த வழியில் நம் கைகளை அசைத்து நடப்பது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். நல்ல உணவு. நடக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் சாப்பிட்ட பிறகு நல்ல உணவையும் சாப்பிட வேண்டும். குறிப்பாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழங்கள் அல்லது ஆரோக்கியமான டிஃபன் சாப்பிட வேண்டும். இது நடக்கும்போது இழந்த சக்தியை மீண்டும் பெற உதவும். மேலும் அதுவரை நீங்கள் கடினமாக உழைத்து வருவதால் நீங்கள் சாப்பிடுவது நன்றாக உறிஞ்சப்படும். வாரத்திற்கு ஒரு நாள் விடுமுறை. தினமும் நடப்பவர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது ஓய்வெடுக்க வேண்டும். இது உடல் மற்றும் தசைகளில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கிறது. பின்னர் அடுத்த வாரத்திற்கு போதுமான புத்துணர்ச்சியை அளிக்கிறது. இல்லையெனில் தினமும் நடப்பது மற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடல் எப்போதும் வேலை செய்ய வேண்டியது மட்டுமல்லாமல் அவ்வப்போது ஓய்வெடுக்கவும் வேண்டும் என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள். நடக்கும்போது உடலுக்கு நல்ல காற்று சுழற்சியை அனுமதிக்கும் ஆடையை அணிய வேண்டும். இறுக்கமான ஆடைகளில் நடப்பது சங்கடமானது மட்டுமல்ல, ஆரோக்கியமற்றதும் கூட. காலணிகள் நடைப்பயிற்சிக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக நடப்பவர்கள் மற்றும் ஓடுபவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே பயனடைவார்கள். இல்லையெனில் அவர்களின் உடல் நலம் மேம்படாது, ஆனால் சேதமடையும் என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள்.